காலையில தம்பிய ஸ்கூல் வேன் ஏத்தி விட்டதுக்கப்புறமா தான் விளாக் எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேனா, அதனால அவசர அவசரமா தான் இன்னைக்கு சமையல் பண்ணேன். கருவாடு தொக்கு வச்சு, சாப்பாடு வச்சு அப்படியே அவருக்கு கட்டி குடுத்து அனுப்பியாச்சு. தம்பிக்குமே அதுதான். தம்பிய அனுப்பிவிட்டு வந்துட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊத்தி விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டோம்னா எந்த வேலையும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் சமைக்கும்போது என்னோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பேன். அது என்னன்னு தெரியல அப்படியே பழகிருச்சு. எடுத்தோனே எடுத்த இடத்துல வைக்கிறது வரவே மாட்டேங்குது. நேத்து நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழ நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது எனக்கு அப்படியே ஐஸ் கட்டி தலையில வச்ச மாரி ஜில்லுன்னு இருந்தது. ஏன்னா நெறைய பேர் "அக்கா உங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க போடுற மினி விளாக்லாம் பிடிக்கும். அதனால தான் நாங்க வீடியோ பார்க்குறோம். நீங்க குட்டி ஸ்டோரி சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்." அப்படின்னு நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த கேள்விய கேட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி குடுத்தீங்கன்னு தான் சொல்லணும். இதே மாரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட எப்பவும் குடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கும்போது எனக்கு அவ்ளோ எனர்ஜியா இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷல் ஹாய் வந்து சீதா, அனன்யா, லக்ஷ்மி அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். மீண்டும் சந்திப்போம். டடா!